சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தப்பிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்களங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காண ஐயா மனங்களங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காண நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ள அவனி வாழ்க மறந்தா தேவர மரராக மடிந்தா ஐயா மரராக மடிந்தா தேவர மரராக மடிந்தா முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே மறுபடி சுகமில்லாம மங்கியதே பயணியெல்லாம் மக்கள் மனது கலங்க தேவர் மான்முருகன வணங்க ஐயா மக்கள் மனது கலங்க தேவர் மான்முருகன வணங்க முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் செவ்வாய்க்கிழமையில சேவல் கூவும் 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமையில சேவல் கூவும் 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமையில சேவல் கூவும் 5 மணிக்கு தேவர் உயிர ஓடுங்க இந்த தேச மக்களும் கலங்க ஐயா தேவர் உயிர ஓடுங்க இந்த தேச மக்கள் கலங்க முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் அந்தப்படி பசும்பொனுக்கு அரிச்சண்டாக தந்தி அடைச்சு அந்தப்படி பசும்பொனுக்கு அரிச்சண்டாக தந்தி அடைச்சு அழகு சப்பரத்தேர் அங்கே அலங்கரித்து விட்டாரு ஐயா அலங்கரித்தேர் அங்கே அலங்கரித்து விட்டாரு பொழுது விடித்ததையா புதன்கிழமையானதையா பொழுது விடிஞ்சதையா புதன்கிழமையுமானதையா பொழுது விடிந்ததையா புதன்கிழமையானதையா அழுது புலம்பினார்கள் 5 லட்ச கணங்களுமே காக்கா உருவி கூட பசுமொழி கண்கலங்கிமே வாட ஐயா காக்கா உருவி கூட பசுமொழி கண்கலங்கிமே வாட முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் தென்னகத்து அறிஞனா திறனடிகர் எம்ஜிஆரும் தென்னகத்து அறிஞரன்னா திறனடிகர் எம்ஜிஆரும் கண்ணசைக்கு மோகனவன் காரக்குடி கணேசனும் கண்ணீரத்தா வடிக்க சர்வ கட்சி கொடிகளை இறக்க ஐயா கண்ணீரத்தா வடிக்க சர்வ கட்சி கொடிகளை இறக்க முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுறாரு தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுறாரு தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுறாரு அருள் வேணுமுன்னா பசும்ப நகர் வந்துருங்க தேவருடைய மறைவு இந்த தென்னாட்டுக்கு ஒரு குறைவு ஐயா
அவர் ஐயா மறைவு இந்த முக்குள மக்களுக்கு ஒரு குறைவு. கிராமத்து சார்பாக பிச்சைமுத்து ஐயா அவர்கள் 201 ரொம்ப அதே பெரிய விஷயம். தன்னுடைய சார்பாக கொடுக்காமல் வெளியிருந்த கிராம பொதுமக்கள் சார்பாக கொடுத்ததுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதே எங்கள் அப்பேன் அவங்க வழியில் வந்தவதே நம்மெல்லாம், எங்கள் ஐயாவோட வழியில் வந்தவதே அவங்க வழியில் வந்தவதே நாங்கள். நன்றிங்க. ஊரு காவலன் எல்ஐஜி ஏஜென்ட் எங்கள் அண்ணன் சார்பாக 101 ஒரு எல்ஐஜி ஏஜென்ட் வந்து இந்த 100 ஏதோ உனக்கு நல்லதாக படுது எனக்கு உறுத்துது. ஏன்னா எங்கள் அண்ணன் கோடீஸ்வரன் எனக்கு தெரியும், சபைக்கு தெரியணுமே. என்னடா எம்கேஆர் அண்ணன் 100 ரூபாய் கொடுத்துவிட்டு அது என்னன்னமோ எனக்கு அதே ஒரு பாலிசி என்னையும் சேர்த்துக்க. ஆடா கண்டாலி மனே, அடா சித்தப்பா நோத்தா இன்னும் போத இறங்கலையா? இதில் ஊரே வெள்ளத்தில் போய் அடிச்சுக்கிட்டு மாட்டை காணாம பிள்ளைய காணாம தேடிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளத்தில் ஒருத்தன் மட்டும் உழ வைக்க தீப்பெட்டி பிடிக்கலேன்டானா, அது நீதேன். சரி சித்தப்பா, இதில் என்ன சரக்குடா? வேற எதையும் குடிச்சு தொலைச்சிட்டியா? வெப்பம் எங்கடா எங்க இந்த காருக்கிட்ட எல்லாம் டயரை நக்கிட்டு கிடந்தாங்களே. நான் கட்டி காத்த ஏன் வில்லியறந்த அரமனை இப்படி ஈரம் காயாம இடிஞ்சு போய் கிடக்கடா. 2500 பைக்கு நின்றுச்சடா, ரேஸுக்கு நின்றது மாதிரி. இப்ப பாரு ரேஷன்கல்ல அரிசி வாங்குற ஆளு மாதிரி நிக்குதாப்பா. ஏன் மூடு. என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் திருப்பவன ஆட்டியாவாரி மாதிரியே தெரியும். ஆனா நான் ஆட்டியாவாரி கிடையாது. யாரு? ஆற்ற வியாபாரி. எங்க அப்பா பேரை சொன்னா பைபாஸ்ல வர்ற வண்டியெல்லாம் கிரிச்சு கிரிச்சு சத்தம் கேட்கும். ஏன் வாத்தியார் அப்படி? அப்படித்தாண்டா கேட்க முடியும். ஆயில் இல்லைன்னா எங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அதைத்தான் நான் சொல்றேன். எங்க அப்பா பேரு இந்த இடியை வெளுத்தாட்டிட்டாங்கல்ல. எங்க அப்பா வேறு இருந்தேன்னு சொன்னேன், கொண்டு போல அடிச்சு சாச்சிட்டாங்க. ஐயா கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் சார் போய் சூரியானே, என் வாய்ஸ் எனக்கு கொஞ்ச நேரம் வரலாறு சொல்லிக்கிறேன். இந்த வள்ளி திருமணத்தினுடைய கதையும் சாராம்சில் டெய்லி எங்கள் அப்பா வேறதை அதே பேர் தான் சொல்ல முடியும். அதுக்காக எங்கள் அப்பா வேறு வந்து பொண்ணுச்சாமி பெரிய சாமிலாம் சொல்ல முடியாது. எங்கள் ஆத்தா நாங்கள் மகனி விளக்க மாட்டேன் அடிச்சு போகிறோம். எங்கள் அப்பா பேரை நம்பிராஜே சந்திரா. எங்க அம்மா பேரு பொம்பளையாளு. பொம்பளையாளுக்கு தெரியும். ஏன்னா வீரச்சலம் ஜோசியர் விருதாச்சலம் மூர்த்தி என்னை சொன்னார். என்ன சொன்னாரு? இன்னும் 20 வருஷம் ஆனாலும் உனக்கு கிரக விடாதுன்றார். நான் கேட்டேன், கிரகம் எங்கன்னா நிற்க முடியும்? முன்னாடியே நிற்க முடியாது, உட்காந்துருக்க முடியாது. அந்த கிரகம் எனக்கு மினிமினியாக அடிக்குது. ஆனால் தம்பி நான் கிரகம் பிடிச்சி ஆடுறது சிரிச்சான் பாரு. அவெல்லாம் அங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, அங்கே இருக்கணும். எங்க அப்பா எங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு. ஆனந்த் என் சிசி ஆனந்தெல்லாம் மூத்தத்தை குடிச்சாலும் புத்தி வருது. காமெடி கொள்றான், காமெடி அப்படியே ஊத்தா காமெடி அரைக்கும். சுனித் ஒட்டி ஒட்டி வளர்த்தாரு எங்க அப்பா. விவசாயத்தில் இப்படித்தான் கலப்பை பிடிக்கும் சொல்லி கொடுத்தார். மம்பட்டி பிடிச்சி வர போட்டு சொல்லி கொடுத்தாரு. ஓ உன்னோட சேர்ந்து நான் லூஸ் ஆயிட்டேன். நீ ஆவும் நம்ம முண்டை முணங்காத வாவோட அத்து இந்த வந்துட்டாரு. உட்காருங்க மாப்பிள்ள, நீங்க எங்கே போறீங்க? நீங்க எல்லாட்டும் எனக்கு கையும் கூடாது, வாயும் பேச முடியாது, நீங்க இருக்கணும். நான் இந்த திருப்போணம் பகுதியில் என்னுடைய மாப்பிள்ளை தான். இந்த பகுதியில் எந்தெந்த மை செட்டு
ஏய் நான் என்ன தூத்துக்குடி வில்லுப்பாடுக்காரனா? ராமர் வந்தாருந்தே வந்தாருந்தே. ஆமா தம்பி தம்பி தம்பி, அதுக்கெல்லாம் என்ன கொலவாடி அடிக்கிற என்ன? ஆமா, இவர் படுத்தாதது அவர் படுத்திட்டாரு. நீ ஏன்னா நீ அது வெளியே ஓப்பனா சொல்லுது, நீ துண்டை மூடிக்கிட்டு கிடக்குற. இந்தவரு கேமரா கேமரா, 2 பேருந்தே சேர்ந்து சாப்பிட்டியா? அதே இந்த உணர்ச்சி. இங்க தம்பி அந்த பூனா சோனெல்லாம் எடுத்துருங்க. சென்சார் கட்டின், வேல்ராஜ் கேமராமேன் கட்டின் கட்டின். 2 பேரும் சேர்ந்தே ஜலப்பிட்டு இருக்கு. அதனாலதே இந்த வச்சாரியா சும்மா இரியா வெள்ளங்கம்மாயா கிரகம்யா. நாளை புண்ண உனக்கு சரக்கு அடிக்க கூட்டு போன, நீ பேசாம இருந்தே. இது சித்தி மையம், இது பெரியப்பா மையம். பொத்து மாமன கடி. எங்க அப்பா என்னை செல்லமா ஓத்தாவா? என்னவோ என்ன சொன்ன? எங்க அப்பா என்னை செல்லமா வேற மாதிரி கிடைச்சு. ஓ குறும்பி மெட்ராஸா ப்ரோ? என் முழு பெயர் வீரத்தேவன். அதாடி அதான் எதுக்கு பொல்லாப்பூ நான் சிவகாசியால் கொளுத்து மொத்தம். அதாடி அதான் எதுக்கு பொல்லாப்பூ. பேசாம நீ அந்த 2 பேருக்கு பதிலாக நீ நடிச்சிருக்கலாம். 2 பேரும் என்னைய கிரிக்க பிடிக்க வச்சுட்டாங்க. இங்கே வாவேன் இன்னைக்குன்னு பார்த்து கோடாங்கி எடுத்துட்டு வரலையே, இல்லாட்டா உன்னை உரிச்சிருவேன். இப்போ கோடாங்கி நாளைக்கு பாரு. உனக்காக உடுக்கு வாசிக்கிறேன், எங்க அப்பங்களுக்காக. இப்போ பாரு. ஹலோ 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 அதி நலையிலே அம்மா கிளவி ஓடையில எப்படி தம்பி தம்பி உடுக்கு கடிங்க. இப்ப ஜாமி ஒண்ணு இறக்குறேன் பாரு. எல்லாரும் பாரு, ஊரே பாரு. இந்த வெள்ளி இறந்த ஜாமிக்கெல்லாம் யாரு? நம்ம ஆதி கிளவி. நம்ம இங்க மலையும் தேங்காய் பழமும், நம்ம ஜாமிக்கு பட்டும் படிவட்டமும், நம்ம திருப்பவனத்திலையும் நம்ம மானாமதுரையும் சிவகங்களையும் எடுக்க கூடாதுன்னு மாட்டு வண்டி இந்த வெள்ளி இறந்த கிழவே மயிலக்கால என்று ஊட்டிய அங்கே கனத்த வாரையத்தி கனத்த நல்ல பாறையத்தி என் ஊருக்காவல சாமிக்கு கறி மாடு 2 ஒட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம்பூ வாஜத்துக்கு வாடகலவாய் அங்கே தண்டாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சிம்மக்கல் வீதிக்கு அத்தீரும் வாஜத்துக்கு அணக்கல் ரோட்டுக்கு என் கரும்பனுக்கு கோட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிளவே கோரி பாலையா விதிக்கே ஐயா பூப்பாரம் தானேத்தி இந்த வெள்ளியிறந்த ஜாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை மேலமட கம்மாவளியில மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிற. அப்ப நம்ம கிளவே சொன்னாரா, ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிக்குது. மனசில நிதி நம்ம மண்டிட்டு வேண்டிய வெள்ளி இறந்த ஆண்ட ஜாமிய காணாமுடு. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உட்கார்ந்து அட தட்டுடா மாட்டான் போவோம். இந்த வெள்ளி இறந்த ஜாமி எந்த ஜாமிக்கும் முடி கொடுக்க மாட்டாரா.
அண்ணே அண்ணே ஓடாங்கி என ஆத்தங்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க அவதி வந்து அண்ணே முடியிருக்க பாண்டி அண்ணே அண்ணே ஓடாங்கி என ஆத்தங்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க அவதி வந்து முடியிருக்க பாண்டி ஜபக்கையில வாடலே சுருட்டுது பல சுருட்டுடா இந்த வெள்ளிய நந்த சாமி மாடு வலது கொம்ப சாக்கியதுடா இடுப்ப முடுக்குடா எங்க வெள்ளிய நந்த கிளவே வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கியதுடா ஏ வாழ நல்ல ஏ சுருட்டுதாடா வலது கொம்ப சாக்கியதுடா வாழ நல்ல சுருட்டுதடா அட வலது கொம்ப சாக்கியதுடா இடுப்பு நல்ல அட சுருட்டுதாடா ஏ இடது கொம்ப சாக்கியதுடா இடுப்பு நல்ல சுருட்டுதடா அட இடது கொம்ப சாக்கியதுடா இன்னும் போத இறங்கல நான் வீட்டுக்கு போறது நல்லது ஏன்னா உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு வழி தெரியல இப்போ இதுக்கு மேல மானம் கட்ட வயன் நான் தான் நீ நல்ல வந்தேன் பாட்டன் சாமியை அழைச்சும் உனக்கு இறங்கலையே உன் பாட்டினரை உட்காருப்பா யார் ஒத்தவில்லையோ உனக்கு சாமி இறங்கிருச்சு எனக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு எங்கள் அண்ணன் வந்துச்சு செல்ல பிறந்த என் தம்பிகை கண்ணன் சார்பாக 201 கொடுத்து சாமி அழைச்சி பிடுங்கினது போதும் ஐயா பாட்ட பாடியா அறைய வான்னு கேட்டு போயிருக்கேன் என் தம்பி அவன் பாசத்துக்கு நான் அடிமை இல்லை அல்ல அக்டோபர் 30 அர்த்த சாமன்யத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் ஒன்றும் இல்லை அது அது இயந்திரம் அது மேல தவறு கிடையாது ஆமா ஆமா அக்டோபர் 30 அர்த்த சாமன்யத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு அடியா அவ்வளோ இல்லைங்க ஐயா அதான் இயந்திரம் சொல்லிட்டேன்ல மனுஷனாலே முடியாது இயந்திரம் என்ன செய்யும் அக்டோபர் 30 அர்த்த சாமன்யத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு சாதிகளின் பேரை சொல்லி சண்டங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாமன்யத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு ஹலோ மங்களமாகவே
அது சரி சரி. இது கொஞ்சம் வைங்க மாப்பிள்ளை. அப்ப அந்த விசில் வர்றது குறைங்க. ஹலோ 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 அண்ணே உனக்காகத்தான் பாட்டு பாடுறேன். மங்களமாகவே வாழ்வாயடா மங்களமாகவே வாழ்வாயடா தம்பி. மங்களமாகவே வாழ்வாயடா அண்ணனின் பாதம் நீ பணிந்ததிலா கூட பிறந்திட்ட எப்பிறவே பாண்டியனே கூட்டுகிளி போல வந்தவதா அஞ்சல ஜிங்கம் நீ இருக்கையிலே அஞ்சாத சிங்கம் நீ அஞ்சல ஜிங்கம் நீ இருக்கையிலே அஞ்சவே மாட்டேனடா உங்க தம்பி அஞ்சவே மாட்டேனே உங்க தம்பி அஞ்சாத சிங்கமே தம்பி அஞ்சாத சிங்கமே சிங்கமே உனது தம்பி காடே வேட்டைக்கு சென்றிட்டாள தம்பி. காடே வேட்டைக்கு சென்றிட்டாள கை ஒத்து சொல்லுவோமடா ரெண்டு பேரும் தீ வேட்டைக்கு சென்றிட்டாள தம்பி. அண்ணா தம்பி கஞ்சி வேட்டைக்கு உனது தம்பி பூரா எங்க அப்பங்களுக்காக அந்த வர்ணம் மட்டும் பாடினேன். ஏன்னா எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதி கலையை ரொம்ப ரசிக்கக்கூடிய பகுதி. அதனால தான் அவங்கள சந்தோஷப்படுந்தா அந்த வர்ணம் மட்டும் பாடும்போது அவங்க தலையாற்ற அந்த ரசிப்பு தன்மைக்காக ஒரு கைதட்டு கொடுக்குறேன். அவங்களுக்கு தான் தெரியும். இந்த திருப்போணம் பகுதியில் தான் பேர் வாங்கினார் எங்கள் தாத்தா சோதிமணிக்கன் தாத்தா. ஆளாவே வாவிருந்தல் வன்னிய பெருமாள் சார்பாக ரூபாய் 101. எங்களது சூர்யா மைசடு சார்பாக ஆத்துக்கு பக்கம் இளமக வீட்டுக்குள்ளே இளம்பறையா வந்தவனே வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீர்வழியே கூடாதா பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காதா கண்மணியே கண்ணுரங்கு பொன்னுரங்கு கண்ணுரங்கு ஆத்துக்கும் பக்கம் ஆத்து சுடக்குற ஊத்துக்கும் பக்கம் யாரு வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் குரம்மா புறத்தாயாரு தந்தை யாரு குரம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ண இது தானாக வளர்ந்த மரம் தாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு குரம்மா
ஆத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன நம்பி இருக்குது மண்ணு மேற்கே தொடர்ச்சி மலை உச்சியில உச்சியில மலை உச்சியில மலை உச்சியில நான் பாட்டு படிக்கிற நீ மேடையில வெள்ளிறந்த மேடையில மேற்கே தொடர்ச்சி மலை உச்சியில உச்சியில மலை உச்சியில உச்சியில நான் பாட்டு படிக்கிற நீ மேடையில தென்னை மரத்தோப்பு குயிலே குயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேதி சொன்ன மயிலே மயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே பொங்கலுக்கு செங்கரம்பு பூவான பூங்கரம்பு செங்கடையா மொச்சதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல அடிச்சித்தகத்தி புகழையே நம்பவில்லை உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சை மழை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க மேயுதுன்னு சொன்னதில்ல நாயமண்ட கண்ணாத்தா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்ப சுக்கணும் தன்னால ஏ மச்சான் மச்சான் ஓ வாயில வச்சா ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா வச்சதில என்னமோ உண்டாச்சு நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டம் பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரபன் கை மட்டும் முட்டா ஒன்னு கூட ஒன்னாகும் தேவரையா பதம் பட்டா பாவம் எல்லாம் போய் போகும் பொன்மலையும் பூமியில உங்க சேர வரும் சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டம் பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா தானா கொஞ்ச சந்தனமே உன்னை தழுவே தின ஜம்மதமே இது வேறாரும் படிக்காத மங்களராகமே யாராரும் பறிக்காத மல்லிய தோட்டமே ஏதானா வந்த சந்தனமே உன்னை தழுவே தின ஜம்மதமே ஆல மரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி ஆல மயக்கும் கிளி மனவேறுந்த பச்சை கிளி மனவேறுந்த பச்சை கிளி மம்பட்டிய தொழல வச்சு மடதறக்க ஒரு மம்பட்டிய தொழல வச்சு மடதறக்க ஒரு மச்சான் மடைய திறந்து வைங்க என் மச்சானே மயில வந்து நீராடட்ட பாருங்கோ என் பாட்டு நெஞ்சிலிக்கும் பூங்காட்டு தாலாட்டு தாலாட்டு ஆடி வரும் திருட்டு உன்னை பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் அடிமானே நெஞ்சு கிளிக்கிற ராகம் இது என் பாட்டு நெஞ்சிலிக்கும் பூங்காட்டு சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க 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 தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி கூட்டிட்டு வாடன்னு சொன்னாங்க கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆஜி வாங்கணும்னாங்க வெத்தலை 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 வெத்தலையோ குழந்து வெத்தலையோ சின்ன சின்ன குழந்து வெத்தலையோ வண்டி ஜோல ஜம்பாட்டனா வாங்கி வரேன் உங்கட்டனா அட ஜோடா மயில சூடா நடந்து வாடா முன்னால எட்டு வச்சோடா முன்னாள் இந்தா ஏய் இந்தா ஓடி ஆமா
நான் ஒரு ஆளே விடிய வச்சிருவேன். அப்புறம் நாரதர் லைலாண்ட் லாரிக்கு டிரைவரா போயிடுவார். தென்னகத்து திருவுருவம் மாப்பிள்ள கொஞ்சம் வாலி தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் சிங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையாவும் முக்கிய தேவரும் முக்குளத்துக்கு கிடைத்திட்ட செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் சிங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா பார்த்து சென்ற செல்ல ரதம் வந்துதித்த தங்க நிறம் இந்த உலகத்தில எத்தனை மனிதர்கள் பிறந்து வாழ்ந்தாலும் எங்கையா தேவரையா நானி பெற்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் முக்குள மக்கள் எல்லாம் முக்கிய தேவர் புலித்தேவர் தேவரையா அத்தனை பேரையும் தெய்வமாக வணங்குகின்ற வில்லியறந்த செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் இந்திராணி அம்மையாரே செல்வமாக பிறந்தாரா இந்திராணி அம்மையாரே செல்வ மகள் பிறந்தாரா இப்புவியில் சாதித்து விட்டு சென்றாரா தேவரையா இந்த பாமர மக்களுக்காக பலமுறை செய்து வாழ்க்கை கழித்தவரா தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா முக்குள மகள் வணங்குகின்ற செல்ல ரதம் தேவரையா முக்கிய தேவர் புலித்தேவன் வில்லியறந்த மக்கள் எல்லாம் வணங்குகின்ற தெய்வ ரதம் இப்பதான் உனக்கு நான் எம்கேன்னு தெரியுது. இவ்வளோ நேரம் நீங்க போட்ட ஆட்டம் இன்னும் நீ போலையா? வலது பக்கமே குத்துக்கெல்லாம் நின்று ஆனந்தி வர்றா என் பொண்டாட்டி ராஜாத்தி நின்ன புள்ள